Hello civil aspirants, welcome to Sparks Academy and welcome to yet another conceptual series. So இந்த சீரீஸ்ல ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்கான போல் கனெக்ஷன்ஸ் பார்க்க போறோம். மோஸ்ட் கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல. ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் சீரீஸ் வந்து இப்போ நீங்க அப்கமிங் எக்ஸாம்ஸ் லைக் TRB பாலிடெக்னிக், TNPSC JE, SSC JE, RRB JE இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். போல் கனெக்ஷன்ஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் we have a multiple number of connections அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப மேஜர் கனெக்ஷன்ஸ் அப்படின்னா லைக் we can say rivet, then weld connections, bolt connections. இதுல இந்த rivet connection as well as bolt connections இது ரெண்டுமே ஒரு similar form of connections. ஓகே, ஸோ ஒரு ஹோல் இருக்கும், அதில் வந்து நம்மளோட போல்ட்டையோ ரிவர்ட்டையோ வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து எது சுப்பீரியர் கனெக்ஷன் அப்படின்னு கேட்டால் ஆப்வியஸ்லி இட் இஸ் அ போல்ட் கனெக்ஷன். ஓகே, ஏன் போல்ட் வந்து சுப்பீரியர்? ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர் கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் வைஸ் பார்ப்போமே. இன் ரிவர் கனெக்ஷன் we have head part, we have a shank part. அதாவது பாடி இருக்கும் as well as head இருக்கும். இந்த பாடியை வந்து ஹீட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஹோல்ல வந்து நான் இந்த ரிவர்ட்டை வந்து இன்செர்ட் பண்ணும். ஸோ the environment will be very noisy as well as external source எனர்ஜி வந்து நான் கொடுக்கணும், ஹீட் எனர்ஜி வந்து நான் கொடுக்கணும். ஒருவேளை அந்த பர்டிகுலர் பிளேட்ல நான் ரிவர்ட்டை தப்பா இன்செர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கும் போது ஐ கான்ட் ரீஅட்ஜஸ்ட் தட் ரிவர்ட். இதுவே போல் கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது நீங்க சாங்க் பார்ட்டை ஹீட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஆஸ் வெல் அஸ் சப்போஸ் அந்த பர்டிகுலர் போல்ட் கனெக்ஷன்ஸ் வந்து நான் தப்பான பிளேஸ்ல கொடுத்தேன் அப்படின்னா ஐ கேன் ரிமூவ் தட் போல்ட் அண்ட் ரீப்ளேஸ் தட் இன் அ நியூ பார்ட். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு போல்ட் கனெக்ஷன்ஸ்ல. ஸோ போல்ட் கனெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது வி ஹாவ் அ அடிஷனல் பார்ட். இப்போ டி இதுல வந்து ஹெட் அண்ட் சாங்க் பார்ட் மட்டும் இருக்கு இல்லையா, அது மாதிரி போல்ட் கனெக்ஷன்ல நமக்கு ஒரு அடிஷனல் பார்ட் இருக்கு, அதுதான் வந்து த்ரெட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ as you can clearly see in this picture, this is thread part. Okay, this is sank part and this is a head of a bolt. So இந்த பர்டிகுலர் த்ரெட் பார்ட் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதை த்ரெட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். சாங்க் பார்ட் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதை கிரிப் லென்த் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஓவராலா ஒரு பர்டிகுலர் போல்ட்டோட நாமினல் லென்த், ஓகே, நாமினல் லென்த் பத்தி பேசுறாங்க அப்படின்னா இதுல த்ரெட் பார்ட்டும் ஆஸ் வெல் அஸ் போல்ட் சாங்க் பார்ட் ரெண்டுமே வந்து இன்க்ளூடட். ஸோ டுகெதர் இந்த நாமினல் லென்த் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த்ரெட் லென்த் plus grip length. Okay, so this is all about the basic structural term of bolts. So இந்த bolts வந்து நம்ம எங்க யூஸ் பண்றோம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் என்னென்ன கிரேட்ஸ் ஆஃப் bolts இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம். So first enter the grades of bolts. யூஸ்வலா இப்போ ஒரு சிமெண்ட் எடுத்துக்கிறோம், ஸ்டீல் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது அதையும் நம்ம கிரேட்ஸ் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். M25 சொல்லுவோம், M13 சொல்லுவோம். அந்த M25, 30 அந்த நம்பர்ஸை வச்சு அதோட ஸ்ட்ரென்த்தை நம்மளால கேட்டகரைஸ் பண்ண முடியும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீல் எடுத்தோம் அப்படிங்கும்போது Fe250, Fe405, Fe500 இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் சொல்றோம். ஸோ ஆஸ் லைக் those cement as well as steel, we can categorize the bolts as well. ஸோ போல்ஸையும் நம்ம வந்து அதோட கிரேட்ஸ் வந்து நம்பர்ஸ்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் 4.6, 8.8 இதெல்லாம் வந்து மோஸ்ட் காமன் அவைலபிள் போல்ஸ் இன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4.6 அப்படிங்கிற டேர்ம் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா we have to split it up. அந்த 4 அப்படிங்கிறது தனியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும், 0.6 அப்படிங்கிறது தனியா ஸ்ப்ளிட் பண்ணும். ஸோ இந்த பர்டிகுலர் நம்பரை வச்சு என்னால அந்த போல்ட்டோட அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் என்ன ஆஸ் வெல் அஸ் அந்த போல்ட்டோட ஈல்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4.6 அப்படிங்கிற கிரேட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப காமனா யூஸ் பண்ற கிரேட் எடுத்துக்கலாம். 4.6 அப்படிங்கிற கிரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 4 அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ போல்ட். ஓகே, ஸோ அந்த 4ங்கிறது வந்து இப்போ 4 நியூட்டன் பர் mm ஸ்கொயரா அப்படின்னா இல்லை. அந்த 4 கூட என்ன டேர்ம் ஃபர்ஸ்ட் இருக்கோ அது கூட நம்ம எப்பவுமே 100 மல்டிப்ளை பண்ணணும். தட் கிவ்ஸ் மீ தி அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த். ஸோ வாட் இஸ் தி அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த்? 5.6 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 5 into 100. ஸோ 500 Newton per mm square is the ultimate tensile strength of a bolt. Okay, so balance இருக்கு அந்த decimal point. இந்த கேஸ்ல வந்து 0.6 தான் நம்மளோட decimal point. ஓகே, ஸோ இந்த கேஸ்லயும் 0.6. ஒருவேளை நான் வந்து 6.8 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 0.8 இஸ் தி டெசிமல் பாயிண்ட். ஸோ இந்த டெசிமல் பாயிண்டை வச்சு நம்மளால ஈல்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட்டை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ 0.6 இண்டிகேட்ஸ் தி ஈல்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி போல்ட். அது டைரக்டா ரெப்ரசென்ட் பண்ணதா கிடையாது, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அந்த அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா,
அந்த பர்டிகுலர் வேல்யூ எடுத்து இந்த டெசிமல் பாயிண்ட் கூட நான் ஒன்ஸ் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா I can predict out what is the yield strength of the bolt. So ultimate tensile strength எனக்கு கிடைக்கும், yield strength எனக்கு கிடைக்கும் with the help of this numbers, mere numbers 4.6, 8.8 like that. Okay, if someone asks you what is the இந்த பார்ட்ல இருந்து தாராளமா क्वेश्चंस கேட்கலாம். What is the ultimate tensile strength of a bolt if its grade is like 6.5? ஓகே 6.5 னு ஒரு கிரேட் கொடுத்துட்டாங்க. இதோட அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. You can directly go for okay 6 இருக்கு. So 6 into 100 that means 600 நியூட்டன் per mm ஸ்கொயர். யூனிட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சப்போஸ் அவங்க நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்திருக்கலாம், பாஸ்கல்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்திருந்திருக்கலாம். they can play. Okay, so இது டைரக்டா நம்மளால அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்தை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஜஸ்ட் மல்டிப்ளைங் the first term எடுத்து அது கூட 100 மல்டிப்ளை பண்ணும்போது you can easily calculate the value. Okay, yield strength கேட்கலாம், tensile strength கேட்கலாம். So be aware of this concepts. So this is all about the grade of bolts. Next, enter into the terminologies. So terminologies பொறுத்த வரைக்கும் ரொம்ப important topic. ஏன் அப்படின்னா இந்த டெர்மினாலஜிஸ்ல வந்து நமக்கு கோடல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இப்ப பிட்ச்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும், கேஜ் டிஸ்டன்ஸ்னா இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ட்டு கோடல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட IS 800ல. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி வந்து RCCக்கு IS 456 ஒரு பைபிள் மாதிரியோ அதே மாதிரி ஸ்டீலுக்கு இந்த IS 800 ஒரு பைபிள் மாதிரி. ஸோ யூ நீட் டு ஸ்டடி திஸ் IS 800 no matter what to score full marks in steel structures. ஓகே, ஸோ இதுல பேசிக் டெர்மினாலஜிஸ் என்னென்ன? pitch, gauge length, edge length, end distance இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன், அதுல n number of rivets இருக்கு or its bolts இருக்கு, whatever the structures, fasteners may be. Okay, so இதுல pitch அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா along the force direction. Okay, suppose force direction வந்து இந்த சைடு இருக்கு அப்படிங்கும் போது இந்த pitch அப்படிங்கிறது ரெண்டு கன்சிக்யூட்டிவ் போல்ட்டுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேசிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுது. எதுக்கு? along the force directionல இருக்கிற போல்ட்ஸ்க்கு. ஓகே, சப்போஸ் எனக்கு வந்து இந்த லென்த் வேணும், ஓகே, இந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா that term is represented by gauge. GAUGE, gauge. Okay, so இப்போ நான் இதை ஃபாலோ பண்ணி ஒரு லைன் வரைகிறேன் அப்படிங்கும்போது that gives me pitch line, okay, or rivet line அப்படின்னு சொல்லுவாங்க. The pitch line is also called as a rivet line மா. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ்ல வந்து அது இருக்கு அப்படின்னா you can pick that as well, or bolt line. Okay, so this line, so this line is represented by gauge line. Okay, so gauge-க்கும் pitch-க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பார்த்தாச்சு. end distance-க்கும் edge distance-க்கும் என்ன வித்தியாசம்? So இதுதான் நம்மளோட ஒரு plate. This is one plate and this is another plate. இங்க வந்து இன்னொரு பிளேட் கூட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த அவுட்டர் மோஸ்ட் போல்ட் ஆர் எல்ஸ் ரிவர்ட் இருக்குங்க இல்லையா, அதோட சென்டர் பார்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நான் எண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் தி பிளேட் அவுட்டர் மோஸ்ட் அந்த போல்ட்ல இருந்து எண்ட் ஆஃப் தி பிளேட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை எண்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஆர் எல்ஸ் ஸோ எட்ஜ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது திஸ் பார்ட். ஸோ அவுட்டர்மோஸ்ட் போர்ட்ல இருந்து இந்த எட்ஜ் பார்ட்லாம் இருக்குல்ல, இதை வந்து நான் கார்னர் ஆஃப் அ பிளேட்னு சொல்லுவேன், இது வந்து எட்ஜ் ஆஃப் தி பிளேட்னு சொல்லுவேன். ஸோ இந்த எட்ஜுக்கும் அந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி போர்ட், which board? outermost board. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை வந்து I'm going to say it as a edge distance. ஸோ end டிஸ்டன்ஸ்க்கும் edge டிஸ்டன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay, so this is the basic terminologies. So இதுதான் வந்து இங்க explain பண்ணிருப்பாங்க. It is center to center spacing of a bolt in a row measured along the direction of a load. Again, it is a distance between two consecutive bolts of adjacent rows which is measured right angle to the direction of a loads or perpendicular to the direction of a loads. இந்த மாதிரி டேர்ம்லாம் யூஸ் பண்ணி கேட்கலாம். ஓகே, சிம்பிளா இப்போ SSC JEE ல வந்து அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் டெர்மினாலஜி வந்து கொஸ்டின் கேட்கலாம். பி அவேர் ஆஃப் தட். அண்ட் கோடல் ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவுமே பார்க்கலாம். அண்ட் எட்ஜ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் a distance of a bolt hole from adjacent edge of the plate. Okay, so what are the codal provisions or specifications? So pitch அப்படிங்கிறது வந்து it shall not be less than 2.5D. ஓகே, ஸோ அதோட வேல்யூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி IS 800ல தான் இந்த வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 2.5D விட அந்த டிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நாமினல் டயாமீட்டர் ஆஃப் அ போல்ட் ஹோல் இல்லமா, இதுவுமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 2.5 into bolt hole,
2.5 into bolt. ஸோ போட்டோட டயாமீட்டர் இந்த மாதிரி உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. இட் இஸ் 2.5 into nominal diameter of a bolt. ஓகே, ஸோ இதை விட இட் ஷுட் நாட் பி லெஸ் தென் 2.5D. பிச் வந்து இதை விட கம்மியா இருக்கக்கூடாது. ஓகே, அண்ட் பிச் ஷுட் நாட் பி மோர் தென் 16T or 200 mm, whichever is less in a case of tension member. ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பர்டிகுலர் போல்ஸோ ரிவர்ஸோ டென்ஷன் மெம்பர்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டென்ஷன் லோடு வந்து அதுல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, டென்ஷன் லோடு வந்து அதுல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது பிச்சோட வேல்யூ வந்து மோர் தென் 16T or 200 mm இருக்கக்கூடாது. இதுவே கம்ப்ரெஷன் மெம்பர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது 12T or 200 mm. இந்த டீங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? மேபி நான் ரெண்டு கைண்ட் ஆஃப் பிளேட் யூஸ் பண்றேன். ஒன்று வந்து ரொம்ப பெரிய பிளேட், ஒன்று வந்து ரொம்ப குட்டி பிளேட். இந்த மாதிரி திக் பிளேட் ஆர் தின் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல டீங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இட் ரெப்ரசென்ட் த திக்னஸ் ஆஃப் அ தின்னஸ்ட் மெம்பர். ஓகே, thinnest member or thinnest plate னு கூட சொல்லிக்கலாம் if I am going to use plate. ஓகே, so thickness of a thinnest member. அந்த ஒரு 16 கொடுத்துருக்காங்க, ஒரு 10 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க 10 அப்படிங்கிற மெம்பரோட திக்னஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இன் கேஸ் ஆஃப் அ பட் ஜாயிண்ட், இப்போ நம்ம பார்த்தது வந்து ரொம்ப காமனான பிச் வேல்யூ, அதாவது லெஸ் தென் வேல்யூ, மோர் தென் வேல்யூ. இதுவே பட் ஜாயிண்ட் எடுத்துட்டோம் அப்படிங்கும் போது அதுல அந்த பட் சர்ஃபேஸ்ல இருந்து இப்போ ஓகே, ஸோ திஸ் இஸ் இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரிவர்ட் போட போறோம். ஏதாவது ஒரு கவர் கொடுத்து வந்து ரிவர்ட் போட போறோம். இந்த பட் சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, திஸ் இஸ் பட் சர்ஃபேஸ். இந்த பட் சர்ஃபேஸ்ல இருந்து 1.5D. இந்த டீங்கிறது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணது அப்படின்னா வித் ஆஃப் தி பிளேட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ 1.5T அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்க்கு பிச் வேல்யூ வந்து எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கணும் மேக்ஸிமமா, அதாவது இந்த வேல்யூ விட எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படின்னா 4.5D விட எக்ஸிட் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அகெயின் D is representing the diameter of that rivet. ஓகே, ஆர் இஸ் போல்ட். ஓகே, அந்த போல்ட்டோட டயாமீட்டர் ரெப்ரசென்ட் பண்றது இந்த 4.5D அப்படிங்கிற டேர்ம். ஸோ இங்க width of the plate நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கு, as well as diameter of a bolt கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, பட் ஜாயிண்ட் கேஸ்ல மட்டும் இதை பார்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்பெஷல் கேஸ், as well as இதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது மாதிரி ஸ்பெஷல் கேஸ் தான் people tend to ask more often. Okay, the gauge length should not be more than 100 plus 40 or 200 mm, whichever is less. So gauge length வந்து இவ்வளோ லிமிட் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேஸ் இருக்கு இல்லையா, இதுல 100 plus 40 தான் இருக்கணும், ஒரு 200. இது ரெண்டுல எது கம்மியா இருக்கோ அதுதான் நம்ம வந்து கேஜ் லென்த்தா ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ அகைன் இதுல டீங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா திக்னஸ் ஆஃப் தி தின்னஸ்ட் மெம்பர், திக்னஸ் ஆஃப் தி தின்னஸ்ட் பிளேட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஸோ கேஜ் லென்த், பிச் லென்த் பார்த்தாச்சு. இஃப் யூ டாக் அபவுட் மினிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ், ஓகே, மினிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ், மேக்ஸிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ், இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மினிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? இட் இஸ் less than 1.7 into hole diameter in case of a sheared or hand flame cut edges. So hand made as well as machine made அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா. சப்போஸ் அந்த எட்ஜஸ், அந்த பிளேட்ஸோட எட்ஜஸ் நீங்க அந்த ஹேண்ட் ஃப்ளேம் கட் பண்றீங்க, நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல வந்து people they used to wear some safety things and they will cut that plate. ஓகே, அதுதான் ஹேண்ட் ஃப்ளேம் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பிளேட்ஸ்லாம் நம்ம என்ன மெம்பர் யூஸ் பண்றோமோ அந்த பிளேட்ஸ் ஒரு ஃபிளாட்ஸ் எனிதிங் இட் கேன் பி. ஓகே, அதை கட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அந்த மினிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 1.7 into ஹோல் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மிஷின் ஃப்ரேம் கட்டா இருக்கு அப்படிங்கும் போது 1.5 into ஹோல் டயாமீட்டர். ஓகே, இந்த ரெண்டு வேலையும் இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இட் ஷுட் நாட் எக்ஸிட் 12TE. இதுல டீங்கிறது வந்து திக்னஸ் ஆஃப் அ தின்னர் பிளேட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் E, this represents, this is very interesting, E represents root of 250 divided by F5, where F5 represents the what? Yield stress. Okay, so அந்த particular plate ஓட strength பேஸ் பண்ணியும் நம்ம வந்து maximum edge distance design பண்றோம். Again very important. So 12TE, இந்த T fade out ஆயிடுச்சு. Okay, 12TE 40 plus 40, இது ரெண்டுல எந்த வேல்யூஸ் வந்து நமக்கு சப்போஸ் இந்த 40 plus 40 வந்து எந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப கரோசிவ் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கு. ஓகே, அந்த பர்டிகுலர் பிளேட் வந்து ஒரு மேபி ஒரு சீஷோர்ல இருக்கலாம், கரோஷன் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து நிறைய நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரோசிவ் இன்ஃப்ளூயன்சஸ்ல இருக்கு அப்படிங்கும் போது we have to provide the maximum edge distance should be within 40 plus 40. ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேல்யூம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க.
So these are the basic terminologies as well as specifications. And we are moving to the different types of the joints. So once நம்ம ஒரு structure fabricate பண்றோம் அப்படிங்கும்போது obviously different joints வந்து provide பண்ணும். ஒன்னு வந்து lap joint, இன்னொன்னு butt joint. இந்த lap jointum butt jointum எப்படி வேரி ஆகுது இந்த பேர்ல வச்சே என்னால predict பண்ண முடியும். This lap joint will be like this. ஓகே, ஒரு பிளேட் மேல இன்னொரு பிளேட்டை வந்து நான் லேப் பண்றேன், ஓவர் லேப் பண்றேன். ஓகே, அந்த லேப்புங்கிறது எதுல இருந்து வந்ததுமா, ஓவர் லேப்பிங் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்ததுதான். ஓகே, ஒரு பிளேட் மேல இன்னொரு பிளேட் வந்து ஓவர் லேப் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து போல்ட் ரெண்டு சைடும் பிளேஸ் பண்றேன் அப்படின்னா அதுதான் லேப் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இட் இஸ் a simplest type of joint. In this plates to be connected overlapping each other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே butt joint எடுத்துட்டோம் அப்படிங்கும் போது I'm going to place this plates in a same line. Okay, ஒரே லைன்ல தான் நம்ம plates place பண்ண போறோம். பட் எக்ஸ்ட்ராவா ஒரு அடிஷனல் அந்த கவர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளேட் எக்ஸ்ட்ரா பிளேட் இருக்கு இல்லையா, இது வந்து கவர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி I'm going to join. ரெண்டு பிளேட்டையும் ஜாயின் பண்ண போறோம். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு லோட் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால மொமெண்ட் வந்து பெருசா பில்ட் ஆகாது. ஓகே, இந்த பட் ஜாயிண்ட்லயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. நீங்க ஒரே ஒரு பிளேட் மட்டும் இது மாதிரி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் சிங்கிள் கவர். ஓகே, இல்ல இந்த பிளேட் இருக்கு, இங்க மேலையும் ஒரு பிளேட் கீழையும் ஒரு பிளேட், ரெண்டு எக்ஸ்ட்ரா பிளேட் யூஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது தட் இஸ் கால்ட் டபுள் கவர் பட் ஜாயிண்ட். ஓகே, லெட் மீ ஷோ யூ தி பிக்சர். சோ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஜாயிண்ட் என்னமா, இட்ஸ் ஆப்வியஸ்லி லேப் ஜாயிண்ட். ஒரு பிளேட்டுக்கு மேல இன்னொரு பிளேட் வந்து போட்டிருக்கு, சோ லேப் ஜாயிண்ட். சோ இது என்னமா, இங்க ஒரு பிளேட் இருக்கு, இங்க ஒரு பிளேட் இருக்கு, மேல ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். So this represents single cover butt joint. Okay. So again, a plate is here, another plate is here. These two plates are used to connect that our structural member. So this represents double cover butt joint. Okay. So இந்த மாதிரி variations பார்த்துக்கோங்க. அப்படி டபுள் கவர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிளேட்ஸ் எல்லாம் எதுக்கு ப்ரொவைட் பண்ணோம், வாட் இஸ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் இல்லையா. சோ அதுதான், இட் இஸ் மோர் டிசர்வபிள் டு ப்ரொவைட் பட் ஜாயிண்ட் rather than a lap joint for a such tight bowls because so யூசுவலாவே bowls எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது நீங்க லேப் ஜாயிண்ட்டை விட பட் ஜாயிண்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க, அதுவும் மெயினா டபுள் கவர் பட் ஜாயிண்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அகெயின் as I told already, இப்போ நான் ஒரு எக்ஸ்ட்ரா கவர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து it is happening actually, right? There won't be any moment that is going to build up. So எனக்கு fluctual things எல்லாம் நடக்காது. as well as எனக்கு வந்து டபுள் கவர், எனக்கு சிங்கிள் கவர்லயே வந்து இது அட்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு கவர் ப்ரொவைட் பண்றதுனால மேபி ஒரு இங்க ஒரு போல்ட் இங்க ஒரு போல்ட் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் ஷியர் ஏற்படும், இங்கேயும் ஷியர் ஏற்படும். இது ஒரு ஷியர் பிளேன், இது ஒரு ஷியர் பிளேன்னு சொல்லுவாங்க. அந்த லோடு நான் ஒரு 10 கிலோமீட்டர் கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் பிளேட்ஸ் வந்து லோடு பியர் பண்ணணும். ஸோ எனக்கு 5 ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸ்லி இந்த வேல்யூ வந்து ஹாஃபா எனக்கு குறையுது. நான் டபுள் கவர் கொடுக்கறதுனால அந்த ஒவ்வொரு பிளேனும் பியர் பண்ற அந்த வேல்யூ வந்து பாதியா எனக்கு குறையுது. கரெக்டா? ஸோ இது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் தானே. சேஃப்டி ஃபேக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் engineers, right? So that's why the double cover butt joint is very much more common, very much more safer than any other joints like lap joints or single cover butt joints. So in case of a double cover butt joint, the total shear force to be transmitted by the member is split into two parts. So shear carrying capacity of a bolt is in a double cover butt joint is double that of bolt in a lap joint. So the shear carrying capacity வந்து 2 மடங்கு அதிகம் ஒரு lap joint கம்பேர் பண்ணும்போது, ஒரு single cover joint வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த shear carrying capacity வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. Okay. And eccentricity of forces does not exist in butt joint, hence bending is eliminated. So eccentricity irukade, idanaala bending easy eliminate panna mudiyum. Okay, so let's move on the types move. It is based on the mode of load transmission. Again, this is also important. So load transmission பொறுத்து இந்த particular joint, அதாவது அந்த bolt joint வந்து என்ன types of classify பண்றேன், single shear, double shear, multiple shear அப்படின்னு இருக்கு. So if you talk about a single shear, so இந்த போல்ட் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 பிளேட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல அந்த ஷியர் பிளேன் அப்படிங்கிறது இட் இஸ் லைங் எக்ஸாக்ட்லி ஹியர். ஓகே, திஸ் இஸ் த ஷியர் பிளேன். ஓகே, இதுவே டபுள் ஷியர் எடுத்துட்டீங்க அப்படிங்கும் போது டபுள் கவர் நான் எந்த இடத்துல ப்ரொவைட் பண்றோம் அந்த இடத்துல டபுள் ஃபெயிலியர் பிளேன் எனக்கு இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஷியர் பிளேன், திஸ் இஸ் அ ஷியர் பிளேன். ஸோ 2 ஷியர் பிளேன் இருக்கிறதுனால
இது வந்து டபுள் ஷியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் சிங்கிள் ஷியர், this is double shear, and this is multiple shear. Okay, இங்க ஒரு plate, multiple number of plates provide பண்ணிருக்கேன். Okay, so இந்த particular bolt எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு shear plane இருக்கும், இங்க ஒரு shear plane இருக்கும், here, so multiple, எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். கொடுக்குற லோடு வந்து 100 கிலோமீட்டர் கொடுக்குறேன், இதை வந்து நான் 10 டிவைட் பண்றேன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு ஷியர் பிளேனும் எனக்கு வந்து 10 கிலோமீட்டர் பியர் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா? ஸோ திஸ் மல்டிபிள் ஷியர் இஸ் ஆல்சோ வெரி சேஃபா. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி லோட் டிரான்ஸ்மிஷன் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணாது. அகெயின் வி ஹேவ் another classification based on the location of a load. லோட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத பொறுத்து we classify this into 3 types: direct shear, eccentric connection, moment shear connection. If you talk about a direct shear எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்துதான் லேப் ஜாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுல ஷியர் ஏற்படும் சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து டைரக்ட் ஷியர் கனெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அண்ட் இஃப் யூ டாக் அபவுட் எக்ஸென்ட்ரிக் லோடிங், ஸோ நம்மளோட ரிவர்ட் செக்ஷன்ஸ் ஒரு போல் செக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. லோடு வந்து நான் அந்த பிளேன்ல டோட்டலா கொடுக்காம, ஓகே இந்த பிளேன்ல கொடுக்காம நான் ஒரு சடன் டிஸ்டன்ஸ் தள்ளி கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல எக்ஸென்ட்ரிக் லோடிங் கேஸ்ல கால் ஆகும். இதுவே மொமெண்ட் ஷியர் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது சேம், இங்க ஒரு மெம்பர் இருக்கு, ஓகே இங்க ஒரு மெம்பர் இருக்கு, இந்த மெம்பர் ரெண்டையும் நான் வந்து சேம் டைரக்ஷன்லயே கனெக்ட் பண்றேன் அப்படிங்கும்போது இதுல எக்ஸென்ட்ரிக்கா எனக்கு லோட் கிடையாது. ஓகே, லோட் பாஸ் ஆகுது அப்படிங்கும்போது எக்ஸென்ட்ரிக்கா பாஸ் ஆகல, பட் இதுல மொமெண்ட் ஷியர் கனெக்ஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். எப்படி? நம்ம ரெண்டு மெம்பரை அதோட லெக்ஸ்ல கனெக்ட் பண்ணும்போது மொமெண்ட் ஷியர் கனெக்ஷன்ஸ் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த மூணுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? எந்த இடத்துல நமக்கு எக்ஸென்ட்ரிக் லோடிங் கனெக்ஷன்ஸ் வரும், எங்க ஆக்சுவல் வரும், எங்க மொமெண்ட் ஷியர் கனெக்ஷன்ஸ் வரும். ஓகே, ஸோ திஸ் 3 types is also important. Next, if you talk about bearing plates types, okay, so different types பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று லோட் டிரான்ஸ்மிஷன் பத்தி பார்த்தோம், லொகேஷன் ஆஃப் லோட் பத்தி பார்த்தோம். சப்போஸ் பியரிங் போல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலயும் நமக்கு டைப்ஸ் இருக்கு. அன்பினிஷ் ஆர் பிளாக் போல்ஸ். நிறைய இடத்துல வந்து இந்த பிளாக் போல்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, finished or turned bolts. So இந்த black bolts or unfinished bolts வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, என்ன விஷயம் இங்க அன்பினிஷ்டா இருக்கும் அப்படின்னா, நம்ம அந்த காம்பனன்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, போல்ட் காம்பனன்ட்ஸ், அதுல 3 காம்பனன்ட் பார்த்தோம். ஒன்னு ஹெட் பார்த்தோம், ஷாங்க் பார்ட் பார்த்தோம், அண்ட் த்ரெட் பார்ட் பார்த்தோம். ஸோ இதுல அந்த ஷாங்க் பார்ட் வந்து எனக்கு சரியா ஃபினிஷ் பண்ணல, கொஞ்சம் கரடு பொருளா தான் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க, ரொம்ப பாலிஷ்டு சர்ஃபேஸா இல்ல அப்படிங்கும்போது அதுதான் நம்ம வந்து unfinished or black bolts அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the shank of a black bolts are unfinished, that is rough as obtained at the time of rolling. So for black bolts, diameter of a bolt hole is larger as used in most of the work. So bolt hole வந்து கொஞ்சம் larger இருக்கும், ஏன்னா unfinished surface இருக்கு, அதை எப்படி இன்செர்ட் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. So bolt hole is obviously larger. Okay, so இந்த black bolt வந்து நம்ம as usual இந்த சிமெண்ட் M25 M30 அப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரிதான் இங்க M16 M20 அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆனா அந்த 16 20 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரென்த் சொல்றது இல்ல, அது diameter சொல்லுது, அதுவும் மீனா நார்மல் diameter of a bolt சொல்லுது. Okay, so this is all about unfinished or black bolts. If we talk about finished or turned bolts, so இந்த இடத்துல obviously அந்த ஷாங்க் பார்ட் வந்து நமக்கு ரொம்ப ஸ்மூதனா இருக்கும். ஸோ இது வந்து ஸ்பெஷல் ஒர்க்ஸ், ஏன்னா இதை மேனுஃபேக்சர் பண்றது ஈவன் மோர் tedious ப்ராசஸ். ஸோ இது வந்து ஸ்பெஷல் ஜாப்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். கனெக்டிங் மிஷின்ஸ் பார்ட் சப்ஜெக்ட் டு தி டைனமிக் லோடிங். ஸோ அதுல வந்து வைப்ரேட்டரி திங்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரயில்வே பிரிட்ஜ் டிசைன் பண்றீங்க, அதுல ட்ரெயின் போகும்போது அப்படியே பிரிட்ஜ் வந்து என்ன ஆகும், இட் வில் ஷேக்கன் ஆஃப், ரைட்? ஸோ இந்த மாதிரி டைனமிக் லோடிங் இன்வால்வ் ஆகிற இடத்துல வந்து நம்ம ஃபினிஷ் ஆர் டர்ன் போல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த அன்பினிஷ்டு போல்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ், ஏதாவது வந்து நான் டெம்பரரி தான் பில்ட் பண்ண போறேன், ஒரு வந்து அது வைப்ரேட்டரி லோடிங்ல வந்து இன்வால்வ் ஆக போறது இல்ல, இந்த மாதிரி இடத்துல வந்து we go for unfinished or black bolts. ஓகே, ஸோ யா இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். we have failure conditions also. further இன்னும் failure conditions பார்ப்போம் next sessionல. ஸோ இந்த செஷன்ஸ் பிடிச்சது அப்படின்னா give me a thumbs up, and if you have any feedback you can say that will motivate us to do lot more videos. So I have a question for you. So இந்த செஷன்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. when 2 plates are placed end to end and they are joined by 2 cover plates, okay, so 2 cover plates யூஸ் பண்ணி ஜாயின் பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் ஜாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லேப் ஜாயிண்டா, பட் ஜாயிண்டா, செயின் ரிவர்டர் லேப் ஜாயிண்டா, டபுள் கவர் பட் ஜாயிண்டா? So ping your answers in the comment section. I will shout out your name in the next video for sure. Okay, so thank you so much. Hope this session is helpful for you. And நம்மளோட Sparks Academy ல admissions are going on for foundation batches. Like நீங்க வந்து upcoming TRB exams as well as TNPSC exams வந்து prepare பண்ண போறீங்க அப்படின்னா foundation batches is available.
அண்ட் எஸ்எஸ்சி ஜேக்கான ரெக்கார்ட் வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு கால் ஆன் academy number 8190879379 for more guidance. Okay, thank you so much. Let's meet in another video.